அனைவருக்கும் வணக்கம். இப்போது நடைபெற இருக்கின்ற 13வது உலக தமிழ் பொருளாதார மாநாட்டை பற்றி இப்போதான் என்னுடைய தலைவர் வி.ஆர்.எஸ். சம்பத் அவர்களுடைய முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் எடுத்து சொன்னார்கள். நாம் தமிழ்நாட்டில் ஒரு பகுதி மொழி, இன்னொரு பகுதி பொருளாதாரம். தமிழ் ஏற்கனவே வளர்ந்த மொழி. தமிழர்கள் வளர்ந்தால்தான் அதை பாதுகாக்க முடியும். பொருளாதார ரீதியாக நாம் வளர வேண்டும். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாமும் அவர்களுக்கு பயன்பட வேண்டும். அதனுடைய நோக்கம்தான் தமிழர்கள் எல்லாரையும் ஒன்றாக்கி எங்கெங்கே யாருக்கு உதவி செய்ய முடியுமோ பொருளாதார ரீதியாக, அதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்கா வரை எங்கெங்கே தமிழர்கள் வாழ்கிறார்களோ உங்களுக்கு தெரியும். தமிழர்கள் கிட்டத்தட்ட 160 நாடுகளில் உலகத்தில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 100 நாடுகளுக்கு மேலே அவர்களுக்கு குடியுரிமையே இருக்கிறது. அதுவும் அதிகமாக வாழ்கின்றது தென்னாப்பிரிக்காவாக தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வெளியே அதிகமாக வாழ்வது தென்னாப்பிரிக்கா. அதுவும் டர்பன் நகரில் மட்டும் 10 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ் தான் ரொம்ப குறைவுங்க. இதெல்லாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு முக்கியமானவர்கள்லாம் வருகின்ற காரணத்தினால அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, பொதுவாக வியாபாரத்துறையில் இருப்பவர்கள், தொழில் துறையில் இருப்பவர்கள் வருவது, கலந்து பேசி என்னென்ன செய்தால் மக்களுக்கு பயன்படும், பொருளாதாரம் வளரும். மொத்த பொருளாதாரமும் வளர வேண்டும், தனிநபர் பொருளாதாரமும் வளர வேண்டும். அது ரெண்டும் நடக்கணும். இப்போ இந்தியாவில் மொத்தமாக வளருது, ஓரளவுக்கு வளருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தனிநபர் பொருளாதாரம் மிக குறைவாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். $3000 தான் நமக்கு தனிநபர் வருமானம். ஆனால் மொத்தத்தை பார்க்கும்போது உலகத்தினுடைய 6வது இடத்தில் இருக்கும். இதில் 3வது 4வது இடத்துக்கு போய் திருப்பி இப்போ 6வது இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பிரச்சனையால் ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து போன காரணத்தினால இப்போ அது கீழே வந்துட்டோம். இதைகளெல்லாம் கலந்து பேசி என்னென்ன செய்ய முடியும். இப்போ ரூபாயினுடைய மதிப்பு ஏன் இவ்வளோ குறைஞ்சி போச்சு? நான் 1971 என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க அரசாங்கத்தில், எம்பியாக இருக்கும்போது. அப்போ ஒரு டாலர் விலை $7,000. இப்போது 96 97 ஆகிப்போச்சு. அதனுடைய விளைவு தான் நம்ம பொருளாதாரம் மேலே போய் ரேங்கில் 4வது இடத்துக்கு போய் மறுபடியும் இந்த வருஷம் 6வது இடத்துக்கு வந்துட்டோம். ஜப்பானும் இங்கிலாந்தும் நமக்கு மேலே போயிட்டாங்க. இவைகளெல்லாம் ஆராய்ந்து பேசுவதற்கான இடம் இது. அதே போல் மற்ற நாடுகளுக்கு நாம் எப்படி உதவ முடியும் என்பது. தனிநபர் வருமானம் உயர்ந்தால்தான் மக்கள் வளர முடியும். இப்போ இந்த இலவசமெல்லாம் கொடுக்குறோம், வேணான்னு சொல்ல. ஆனால் இலவசமாக கல்வியை கொடுக்க வேண்டும். அதுதான் மேலே நம்ம உயர்த்தும். எங்கே நாடுகள்லாம் பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறதோ அவைகளெல்லாம் கல்வியில் வளர்ந்த நாடுகள். அதை நாம் செய்ய வேண்டும். இதுவரை எந்த அரசும் அதை முழுமையாக செய்யவில்லை. இதாக செய்வார்னு எதிர்பார்க்கிறோம். நமக்கு இந்தியாவில் ஒரு 40-50 நாடுகளில் கல்வி இலவசமாக வழங்கப்படுகிறது. அங்கே பார்த்திங்கன்னா பொருளாதாரமும் மேலே போயிடும். இப்போ இந்த நார்டிக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து. நார்டிக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறது இவங்க தான் உலகுக்கே முன்மாதிரியான நாடுகள். மக்களாட்சியிலும் முன்மாதிரி, பொருளாதாரத்தில் முன்மாதிரி நாடுகள். அங்கே அவங்களுடைய தனிநபர் வருமானம் $67,000. நாம் அதெல்லாம் பார்த்து என்னென்னு கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த மாநாட்டில் இதெல்லாம் விவாதிக்க இருக்கின்றோம், என்னென்ன செய்ய வேண்டும். அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ். நீங்கள் தனியார் நடத்தினா லாபம் வரும், அரசாங்கம் நடத்தினா நஷ்டம் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னால் பஸ்ஸு, பேருந்துகள் தனியார் நடத்தும் போது குறைஞ்சபட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வருமானம் வருது. ஆனால் அரசாங்கம் நடத்தினா 5 6 லட்சம் எல்லா பஸ்லையும் லாஸ் ஆகுது, இழப்பு ஏற்படுது. இது ஏன் இப்படி? இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்துறது? ஏன்னா வரி போடாமையே இதை நிறுத்தினாலே வரிகளை குறைக்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பொருளாதாரத்தில் தான்
விவாதிக்க முடியும். இதையெல்லாம் விவாதிப்பதற்கான ஒரு இடமாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. உலகம் முழுவதும் இருந்து வருகின்றார்கள். அவர்களுடைய அனுபவத்தை எல்லாம் வந்து கொண்டு சொல்ல இருக்கிறார்கள். தனியார் நடத்துவது எப்படி, அரசாங்கம் நடத்துவது எப்படி, பொதுத்துறை நடத்துவது எப்படி, தனியார் துறையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அங்கே பேச இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு முக்கியமான மாநாடு. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த மாநாடு வெற்றியடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.